என்ன திருமலை நம்பிகளே, மருமகன் உபநயனம் சீரும் சிறப்புமாக திருப்தியாக நடந்ததல்லவா? சந்தோஷம் தானே? பரம திருப்தி சுவாமி. பல இடங்களுக்கு சென்று பலவித தானங்களை செய்பவர் எங்கள் மாப்பிள்ளை சோமயாஜி. அப்படிப்பட்டவர் இன்று தங்களை அழைத்து தன் மகன் ராமானுஜனுக்கு பூணூல் போடும் வைபவத்தை நடத்துகிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான். தன் குருநாதர் கையால் தான் தன் மகன் ராமானுஜனுக்கு பூணூல் போட வேண்டும் என்ற சோமயாஜியின் குரு பக்தியும் தங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் தான். தேவரீரே தொடர்ந்து அகத்திற்கு வந்து என் மருமான் ராமானுஜனுக்கு சந்தியாவந்தனம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவனும் மிகவும் ஈடுபாட்டோடு உங்களிடம் கற்றுக்கொள்வான். அதை சொல்ல வேண்டுமா? நான் எல் என்றதும் என்னையாய் நிற்கிறான். இப்போதே அவனுக்கு பிரம்ம தேஜஸ் வந்துவிட்டது. அவன் அமோகமாக இருப்பான். தங்கள் திருவாக்கால் சீக்கிரமே ராமானுஜனுக்கு விவாக பிராப்தி ஆக வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி, அதற்குள்ளாகவா? ஓரிரு வருடங்கள் செல்லட்டுமே. சுபச சீக்கிரம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அது காலாகாலத்தில் நடக்க வேண்டாமா? நல்ல இடமாக பார்த்து முடியுங்கள். சுவாமி, ராமானுஜன் இன்னும் கற்க வேண்டிய பாடங்கள் உள்ளனவே. உடனே திருமண பேச்சு என்றால் சற்று யோசனையாக இருக்கிறது. ஏன், எதற்காக யோசனை செய்ய வேண்டும்? திருமண பேச்சை ஆரம்பித்தால் அது உடனே நடந்து விடுமா என்ன? இப்போது பெண் பார்க்க ஆரம்பித்தால் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள்ளாவது பெண் கிடைக்கும். பாட்டி, நீங்கள் சொல்வதெல்லாம் மற்றவர்களுக்குத்தான் பொருந்தும், எங்கள் ராமானுஜனுக்கு அல்ல. ஏனென்றால் அவன் லட்டு மாதிரி இருக்கிறான். அவனுக்கு திருமண பேச்சு எடுத்தாலே போதும், நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு நாளையே நமது அகத்து வாசலில் வரிசையாக நின்று பெண் கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள். பெரிய பிராட்டி, நம் கையில் என்ன இருக்கிறது? எல்லாம் அந்த பெருமாளுடைய பிராப்தம். நம் ராமானுஜனுக்கு எது நடக்க வேண்டுமோ அதை அவரே நடத்தி வைப்பார். ராமானுஜனுக்காக ஒரு பெண் இனிமேலா பிறக்கப் போகிறாள்? அவனுக்கேற்ற துணையை பெருமாள் எப்போதோ படைத்திருப்பார். இந்நேரம் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ? அடுத்து நீதான் ஊஞ்சலை ஆட்ட வேண்டும். தயாராக இரு. இல்லை, என்னால் முடியாது. ஏனடி முடியாது? தஞ்சம்மா, இவளை விட்டுவிடடி. அவள் பாவம். ஏன், என்ன பாவம்? அவளுக்கு நேற்றிலிருந்து கை சுளுக்கிருக்கிறது. பாவம், அவளால் ஊஞ்சலை ஆட்ட முடியாது. ஆமாமடி, வேண்டுமானால் நாளை இன்னும் 5 முறை சேர்த்து 35 முறையாக ஊஞ்சல் ஆட்டி விடுகிறேன். நிச்சயமாக? நிச்சயமாக. பொய் சொல்லக்கூடாது. நாளை ஐயோ நான் அப்படி எதுவும் சொல்லவில்லை என்று அடம் பிடிக்க கூடாது. சரியா? சரி. எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்களடி. கோமலி, அடுத்து நீதான் ஆட்ட வேண்டும். புனிதா, நாளை நீ என்னை 35 முறை ஊஞ்சலில் ஆட்டுவதாக சொல்லியிருக்கிறாய். மறந்து விடாதடி. பார்த்து ஆடுங்கோடி. கயிறு கெட்டியாக இருக்கின்றதா? இருக்கிறது மாமி. கோமலி, நீ ஊஞ்சலை ஆட்டு. என்னடி கோமலி, ஊஞ்சலுக்கு வலிக்குமோ என்பது போல ஆட்டுகிறாயே. வேகமாக ஆட்டு. போடி இவளே, நீ மிகவும் தான் அதிகாரம் செய்கிறாய். நீயும் போட்டியில் வெற்றி பெறு, பின்பு என்னை அதிகாரம் செய். அதிகமாக பேசாதடி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் வெற்றி பெறதான் போகிறேன். அன்று வைத்துக் கொள்கிறேன் பார். நன்றாக ஆட்டு. நான் வானத்தில் மிதப்பது போல் இருக்க வேண்டும். ஆமாம், இவள் பெரிய தேவதை, வானத்தில் மிதக்க வேண்டுமாம். நீ சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் நான் தேவதைதான். சொன்னபடி செய். அப்படியெல்லாம் நீ சொல்வதற்கெல்லாம் ஆட முடியாதடி. போட்டியில் தோற்றால் ஊஞ்சலை ஆட்ட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. இவ்வளவு உயரம் போக வேண்டும், அவ்வளவு உயரம் போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லாதே.
ஏண்டி புனித அகிலா, நீங்களெல்லாம் ஊஞ்சலில் ஆட மாட்டீர்களா? கஞ்சமாம்பாளே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறாள், நீங்கள் ஒவ்வொருவராக போய் ஊஞ்சலை ஆட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன செய்வது மாமி? அவள் எப்போதுமே போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாள். தோற்று போனவர்கள் ஒவ்வொரும் அவளை 10 முறை ஊஞ்சலை ஆட்ட வேண்டும். அதுதான் ஆட்டிக்கொண்டிருக்கிறோம். அது என்னமா போட்டி? பல்லாங்குழி. ஊஞ்சல் ஆடி முடித்தவுடன் சற்று நேரத்தில் பல்லாங்குழி ஆடுவோம். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் கஞ்சமாம்பாள் ஒரு நாள் கூட ஊஞ்சலை ஆட்டியதே கிடையாதா? எங்களுக்கும் அதுதான் ஆசை, ஊஞ்சலில் உட்கார மாட்டோமா என்று. ஏய், அதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. சொல்லடி, அது என்ன வழி? நான் போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஆமாண்டி ஆமாண்டி, இன்று நீ பல்லாங்குழி ஆட வராமல் இருந்து விடேன். வேண்டாம் கோமளி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவள் தோற்பாள் அல்லவா? எப்போது தோற்பாள்? அதற்குள் இவளை வைத்து இந்த ஊஞ்சலை ஆட்டி ஆட்டி நம் கை கால்கள் தான் தேய்ந்து விட போகின்றன. ஏண்டி தஞ்சமாம்பாள், பாவோண்டி அந்த சிறுமிகள், அவர்களும் தான் ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடட்டுமே. ஆடட்டுமே, யார் வேண்டாம் என்றார்கள்? ஆனால் பேச்சென்றால் பேச்சுத்தான். முதலில் என்னை ஜெயிக்கட்டும், பிறகு ஊஞ்சலில் ஆடட்டும். ஏ அகிலா, என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? வா வா, அடுத்தது உன்முறைதான். சரியான பிடிவாதக்காரி நீ. இந்த கையில் இல்ல, இந்த கையில் இருக்கிறது. இப்பொழுது நீ தோற்றுவிட்டாய் ராமானுஜா. ராமானுஜா, என்ன? உன் கவனம் எங்கே இருக்கிறது? இந்த விளையாட்டில் உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன விளையாட்டு? நேற்று விளையாடினோமே அதே விளையாட்டு. ஆமாம் ஆமாம், அந்த கல் ஒன்றை கையில் மறைத்து வைத்து. அதுவேதான், கல்லொன்றை கைகளில் மறைத்து வைப்போம். மூடியிருக்கும் கைகளில் கல் எந்த கையில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். 3 முறை யார் சரியாக கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே வெற்றி பெற்றவர்கள். வா விளையாடலாம். ஏ இனியா, இப்பொழுது உன் முறை. கல்லை மறைத்து வைத்துக்கொள், அவன் கண்டுபிடிக்கட்டும். எந்த கையில் இருக்கிறது? இந்த கையில் இல்லை, இந்த கையில் இருக்கிறது. நீ தோற்றுவிட்டாய். அருளன், இப்பொழுது உன் முறை. கல்லை வாங்கிக்கொள். ஆமாம் ராமானுஜா, அது எப்படி நீ ஒவ்வொரு முறையும் சரியாக கண்டுபிடித்து விடுகிறாய்? நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் கூட நீ வெற்றி பெற்றாய். அது எப்படி உன்னால் மட்டும் முடிகிறது? சொல்வேன், ஆனால் நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ? ஓ, அப்படியானால் நீ தவறாமல் வெற்றி பெறுவதற்கு ஏதோ ரகசியம் இருக்கிறது. ரகசியம் ஒன்றுமில்லை. நீங்கள் உங்கள் மூடிய கைகளை நீட்டும் போது நான் கண்களை மூடிக்கொள்கிறேன். உங்கள் 2 கைகளிலும் என்ன இருக்கிறதென்று அப்போது எனக்கு தெளிவாக தெரிகிறது. போய் போய் போய். ஆமாம், நீ போய் சொல்கிறாய். கண்களை மூடிக்கொண்டால் கைகளுக்குள் இருப்பது எப்படி தெரியும் உனக்கு? இதனால் தான் நான் முன்பே சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று. நம்ப முடியாததை நீதானே சொல்கிறாய். நடப்பதை நான் சொல்கிறேன். சரி விடுங்கள், நாம் வேறு விளையாட்டு விளையாடலாம். நாம் அவர்களோடு சேர்ந்து விளையாடலாமே. அவர்கள் நம்மை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஏன்? அந்த விளையாட்டிற்கெல்லாம் உடலில் நிறைய பலம் வேண்டும். ஏன், நமக்கு என்ன பலம் இல்லையா? அப்படி இல்லை ராமானுஜா, அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்கள் நம்மோடு சேர முடியாது, நாம் அவர்களோட சேர முடியாது. அவர்கள் வேறு, நாம் வேறா? ஆமாம். எனக்கு அவர்கள் வேறாக தோன்றவில்லையே. நான் அவர்களோடு விளையாடப் போகிறேன். அவனை போய் பிடி. ஹே ராமானுஜா, வேண்டாம், நில்.
நாம் அவர்களுடன் விளையாடியது தெரிந்தால் நம்மை அக்ரஹாரத்தில் சேர்க்க மாட்டார்கள். அப்படி என்றால் நம் அக்ரகாரத்தில் இருப்பவர்கள் ஏதோ தவறு செய்கிறார்கள் என்று அர்த்தம். நம்மை விட மூத்தவர்கள், நம் பெரியவர்கள் தவறு செய்வார்களா? தவறு செய்வது இயல்பு. இதில் மூத்தவர் இளையவர் என்று யோசிப்பதில் அர்த்தமே இல்லை. உன்னளவிற்கு எங்களுக்கு யோசிக்க தெரியவில்லை. நீ எல்லாவற்றையும் மாற்றி யோசிக்கிறாய். ஆனால் நாங்கள் பெரியோர்கள் சொல்வதை கேட்கிறோம். அவர்களை எதிர்த்து கொள்ள முடியாது. அவர்களின் கோபத்திற்கு ஆளாக முடியாது. ராமானுஜா, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் என்றே நாங்கள் பெயரெடுக்க விரும்புகிறோம். இது தவறு அது தவறு என்று அவர்களிடம் வாதம் செய்ய நாங்கள் தயாராக இல்லை. இல்லை, தவறு என்று தெரிந்ததை தவறு என்று துணிந்து சொல்ல வேண்டும். ஆனால் அதை பணிந்து சொல்ல வேண்டும். இல்லை ராமானுஜா, நீ எவ்வளவு சொன்னாலும் எங்கள் மனம் ஒப்பவில்லை. நீ வேண்டுமானால் அவர்களிடம் சென்று விளையாடு. எங்களை விட்டுவிடு. வாருங்கள். என்ன சாமி, என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? நானும் உங்களோடு விளையாடவா? ஐயோ, நீங்க எங்களோட விளையாடுறதா? வேண்டாம் சாமி. என் பெயர் ராமானுஜர், சாமி இல்லை. ஐயா, உங்களெல்லாம் சாமின்னு கூப்பிடணும்னு எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. ஏன்? நாங்க உங்கள மாதிரி இல்ல, நாங்க வேறயா? அப்படி எதுவும் தெரியவில்லையே. ஐயா, நீங்க அக்ரகாரத்தை சேர்ந்தவங்க, புரிஞ்சுக்கங்க. அதனால் எங்களுக்கு என்ன? கொம்பா முளைச்சிருக்கு? 2 தலை, 3 கால், 4 கைகளா இருக்கிறது. உங்களை போல் எங்களுக்கும் 1 தலை, 2 கால், 2 கைகள் தானே இருக்கிறது. பிறகு எப்படி நீ வேறு என்கிறாய்? சாமி மருது, இவர் நம்ம கூட விளையாடணும்னு சொல்றாரு. நீங்க வேற நாங்க வேறன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. சாமி, ராமானுஜன், நீங்க எங்க கூட விளையாடக்கூடாது. நாங்க தாழ்ந்த குலம். அப்படி ஒரு குலம் இருக்கிறதா? அதாவது எங்க சாதி வேறு, உங்க சாதி வேறு. ஓ, இந்த சாதிதான் நம்மை வேறுபடுத்துகிறதோ? போதி மரத்து புத்தன் புலம்பியதும் ஆதிமகனாம் வள்ளுவன் அலறியதும் சாதி பேதம் ஒழிய வேண்டும் என்றுதானே? ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒழியவே இல்லையே. சாதி 2 ஒழிய வேறில்லை. சாற்றோங்கால் இட்டார் பெரியோர், இடாதார் இழைக்கொளத்தார் என்று பள்ளியில் படிக்கிறோம். ஆனா நடைமுறைப்படுத்துறத பத்தி நாம கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. நடைமுறைப்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் முயற்சியாவது செய்ய வேண்டும். என் வயது ஒத்த உங்களுடன் சேர்ந்து விளையாட முடியாமல் தடுக்கும் சாதி கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு? இதுக்கு முன்னாடி உங்க கூட நாங்க பேசியிருக்கோம், விளையாடி இருக்கோம். ஆனா இப்ப உங்களுக்கு பூநூல் போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க உங்களோட விளையாடினா சாமி குத்தமாயிடும். டே பழனி, நேரம் ஆயிடுச்சு, வா. டே கருப்பா, வாடா. ராமானுஜா, ஏன் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாய்? ஒன்றும் இல்லையம்மா. தளிகை தயாராகிவிட்டது, அமுதுண்ணவா? வேண்டாம். என்ன ராமானுஜா இது? நேற்று இரவும் நீ உண்ணவில்லை, கேட்டால் பசி இல்லை என்று சொன்னாய். இப்போதோ வேண்டாம் என்கிறாய். இப்படியே இருந்தால் உடம்பு என்னாவது? நீ வா, வந்து சாப்பிடு. வேண்டாம் என்றால் விடுங்களேன் அம்மா. நீங்கள் சென்று சாப்பிடுங்கள். அதெல்லாம் முடியாது. நீ வந்து சாப்பிட்டால் தான் ஆயிற்று. வா. காந்திமதி,
காந்திமதி, நீ செல். நான் ராமானுஜனை அழைத்து வருகிறேன். செல். என்னவாயிற்று ராமானுஜா? ஏன் முன்ன மறுக்கிறாய்? பிடிக்கவில்லை அப்பா. என்ன பிடிக்கவில்லை? இந்த சமுதாயம் பிடிக்கவில்லை, பாகுபாடு பிடிக்கவில்லை, சடங்குகளை வைத்து மனிதர்களை பிரித்து பார்க்கும் வழிமுறைகள் பிடிக்கவில்லை. எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த பூநூலை நான் அணிந்து கொண்டேன் அப்பா. ஆனால் என் சக வயது பிள்ளைகளுடன் நான் விளையாடுவதற்கு இது ஒரு தடைக்கல்லாக ஆகிவிட்டது என்பதை எண்ணும்போது என் மனது மிகவும் கஷ்டப்படுகிறதப்பா. ஏனப்பா இப்படி சொல்கிறாய்? என்ன நடந்ததென்று சொல். நேற்று இரவு நான் அக்ரகாரத்து பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன். அப்போது சற்று தள்ளி மற்ற சாதியை சேர்ந்த சிறுவர்கள் பச்சை குதிரை தாண்டும் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு அது மிகவும் பிடித்த விளையாட்டு என்பதால் நம் அக்ரகாரத்து பிள்ளைகளை வாருங்கள், அவர்களோடு சேர்ந்து நாமும் விளையாடலாம் என்று அவர்களை அழைத்தேன். அதற்கு அவர்கள், அந்த சிறுவர்கள் வேறு குலத்தை சேர்ந்தவர்கள், நாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், நாம் அவர்களோடு விளையாடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வர மறுத்துவிட்டார்கள். இவர்கள் வரவில்லை என்றால் கூட பரவாயில்லை, நான் சென்று விளையாடலாம் என்று அவர்களிடத்தில் நான் சென்று நானும் விளையாட வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் அதற்கு அந்த சிறுவர்களும் மறுத்துவிட்டார்கள். ஏன்? அக்ரகாரத்து பிள்ளைகள் சொன்ன அதே காரணத்தை தான் அவர்களும் சொன்னார்கள். நாம் வேறு குலமாம், அவர்கள் வேறு குலமாம். என்னோடு விளையாடுவதை யாராவது பார்த்துவிட்டால் மிகப்பெரிய குற்றமாகிவிடுமாம். அவர்களுடைய பெற்றோர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். ஏனப்பா இந்த பாகுபாடு? இதே சிறுவர்களுடன் நான் பலமுறை இதற்கு முன்பு பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன், ஏன் சில நேரங்களில் விளையாடியும் இருக்கிறேன். ஆனால் இன்று அவர்கள் என்னை உயர்ந்தவனாகவும் அவர்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைக்க காரணம் நான் அணிந்திருக்கும் இந்த பூணல் தானப்பா. இதை அணிவதற்கு முன்பு அவர்களைப் போலவே ஒரு சாதாரண சக வயது நண்பனாக இருந்த நான் இந்த பூணலை அணிந்ததும் உயர்ந்த குலமாக ஆகிவிட்டேன். அந்த சிறுவர்களின் மனதில் ஏற்றத்தாழ்வு என்ற விஷத்தை ஏற்படுத்தி மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கும் இந்த குலபேதம் எதற்கப்பா? நாம் வணங்கும் சாமியாப்பா இதையெல்லாம் ஏற்படுத்தியது? இல்லை ராமானுஜா, இல்லை. சாமி இதையெல்லாம் ஏற்படுத்தவில்லை. தன்னை சாமி என்று சொல்லிக் கொள்ளும் மனிதர்கள்தான் இந்த பாகுபாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தான் பிறந்த குலத்தை வைத்து ஒருவன் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டால் அவன் உண்மையில் தாழ்ந்தவனே ஆவான். ஒருவனின் குணத்தை வைத்துத்தான் உயர்ந்தவன் என்ற அந்தஸ்தை ஒருவன் பெறுகிறானே தவிர பிறப்பாலோ அவன் அணிகின்ற பூணூலாலோ அல்ல. வேதத்தை 4ஆக பிரித்து புராணம், இதிகாசம், உபனிஷதம் என இவ்வுலகிற்கு அனைத்தையும் வாரி வழங்கியவர் வியாசதேவர். பகவானின் இலக்கிய அவதாரமான அவரே ஒரு மீனவ பெண்ணுக்கு மகனாகத்தானே பிறந்தார். வேடுவ குலத்தில் பிறந்து கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்ட வாலா என்பவர் நாரதரின் கருணையால் வால்மீகியாக மாறி இதிகாசத்தையே படைக்கவில்லையா? இன்றும் நம் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை போற்றி வழிபடவில்லையா?